மே தினமான இன்று தருமபுரி மாவட்டத்தில் செங்கல் சூளைகளில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் மற்றும் கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். உழைப்பின்றி இங்கு எதுவுமே மாறவில்லை. நெருப்பு கோலமாக இருந்த பூமி கூட தொடர்ந்து தன்னை குளிர்வித்துக் கொள்ள இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டியிருந்தது. அப்படியான வழியில் வந்த மனிதர்களும் இந்த நாகரீக நிலையை அடைய பெரும் உழைப்பை தியாகம் செய்தே இந்த நிலையை அடைந்துள்ளனர். என்னதான் தொழிலாளர் வர்க்கம் ஓடாய் தேய்ந்து மாடாய் உழைத்தாலும் அதன் பலன்கள் என்னவோ ஒரு சில முதலாளிகளை மட்டுமே சென்று சேருகிறது. அதனாலேயே பல உரிமை போராட்டங்களும் உயிர் தியாகங்களும் செய்ய வேண்டியுள்ளது. அப்படிப்பட்ட உழைப்பாளர்களின் தியாகத்தை போற்றவும் அவர்களின் உரிமை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உழைப்பாளர் தினம் ஆண்டுதோறும் மே மாதம் 1 தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மனிதர்கள் 16 மணி மற்றும் அதற்கு அதிகமான நேரம் வேலை செய்து கொண்டிருந்த போது சிந்திக்க முடியாதவர்களாக வேலை வேலை என அது சார்ந்து மட்டுமே இயங்கும் இயந்திரங்கள் போல அடிமைகளாக இருந்தனர். ஆனால் 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் படிப்பு, விளையாட்டு, ஓய்வு என்று இருந்தால் மட்டுமே அவர்கள் மனித வாழ்வு வாழ்வதற்கான அர்த்தம் என்று முன்வைத்தவர் காரல் மார்க்ஸ். அதையேதான் அறிவியல் ஆதாரங்களும் நிரூபிக்கின்றன. இன்றளவும் தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் விவசாயம் பார்க்கும் விவசாய தொழிலாளர்கள், ஆழமான கிணறுகளை தோண்டும் தொழிலாளர்கள், உயர்ந்த கட்டிடங்களை கட்டும் கட்டுமான தொழிலாளர்கள், செங்கல் சோலைகளில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள், கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் என இந்த மே தினத்தில் வேர்வை சிந்தி உழைத்து வருகின்றனர். குறிப்பாக கல்லுடைக்கும் தொழிலாளர்கள் தங்களது குழந்தைகளை படிக்க வைப்பதற்கும் பிழைப்பை நடத்துவதற்கும் 102 டிகிரிக்கும் மேல் வெயிலின் தாக்கத்திலும் கல் உடைத்து வருகின்றனர். கடும் வெயிலை பார்த்தால் எங்கள் பிழைப்பு நடக்காது, இந்த கடுமையான பணியில் நாங்கள் ஒரு சொட்டு ரத்தமாவது சிந்தாத நாளே இல்லை என்று அவர்கள் கூறுவது நம்மை வாயடைக்க வைக்கிறது. வேர்வையுடன் ரத்தத்தையும் கலந்து சிந்தி வேலை பார்க்கும் இந்த தொழிலாளர்களுக்கு இந்த கடும் பணிகளை மேற்கொள்ளவும் பல்வேறு இன்னல்கள் உள்ளதாக தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வேற பொழப்பில்லை சார், இதுதான் கல்ல உடைக்கிறது தான் எங்கள் தொழில். இதுக்குமே எங்கேயாவது போய் உடைச்சிட்டாக்கா இந்த முனிசிபாலை எங்களுக்கு தொந்தரவு பண்ணி சாமானமெல்லாம் பிடிக்கிட்டு போயிடுறாங்க. எங்களுக்கு வேறு வேலை தெரியாது சார், இந்த வேலையை விட்டு வேறு வேலை எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஏதோ ஒரு உதவி பண்ணால் பரவாயில்ல. உழைப்பாளர் எடுத்தோம்னா நாங்கள் வருஷம் பூரா உடைச்சிட்டு தான் சார் இருக்கிறோம். வெயில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் ஏதோ நாங்கள் உடைச்சிட்டு தான் இருக்கோம் சார். இப்போ தருமபுரியில் எந்த தொழிற்சாலையும் இல்லை சார், ஒரே தொழிற்சாலை கூட இல்லை. நாங்களும் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு வேலை அரசாங்கம் பார்த்து கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல சார். எந்த விட சப்போர்ட்டும் எங்களுக்கு அரசாங்கம் இது வரைக்கும் பண்ணதில்லை சார். மே 1 உழைப்பாளர் தினத்தில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தங்களது வேர்வையை சிந்தி உழைக்கும் தொழிலாளர்களை பற்றிய இந்த செய்தி தொகுப்பு. டிடி தமிழ் செய்திகளுக்காக தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.